நேற்று நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருந்தது. ஃபுல்லாக நீங்கள் வீடியோவை கவனிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆல் போர்டில் ஒரு பெரிய ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்க. ஆல் போர்டில் 7 வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஏ போர்டில் 7ன்றது பாஸ் ஆகிருக்கு. யார் யாரெல்லாம் ஆல் போர்டில் 7 என்ற எண்ணை ட்ரை பண்ணி வெற்றி பெற்றிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஏ போர்டில் யார் 7ன்றது ட்ரை பண்ணி வெற்றி பெற்றிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஏபி பொறுத்த மட்டும் 76ன்றது நமக்கு நல்லபடியாக பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஒரே ஒரு நம்பரில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். 4, 9ன்றது நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம். ஆனால் நமக்கு 3ன்றது வந்திருந்தது. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இதனால் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இன்றைய வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். தொடர்ந்து ஆல் போர்டு நமக்கு நல்லபடியாக பாஸ் ஆகிட்டு வரதுனால முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச மட்டும் இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன்னா நேற்று நம்ம ஆல் போர்டில் 2, 7ன்றது சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நமக்கு 7ன்றது பாஸ் ஆகிருக்கு. அதுவும் 7ன்றதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தோம். 7ன்றதை முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலான்னு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 7ன்றது நமக்கு பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. கவனமாக கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேற்று எல்லாருமே ஒரு நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்க. அதே மாதிரி ஏபிஏ சிபிசிலையும் நம்ம சொல்லியிருந்ததுனா 7ன்றதை டார்கெட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. அதுவும் 71, 76, 17, 67 இந்த எண்கள்லேருந்து நமக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு 76ன்றது நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நல்ல ஒரு வெற்றி பெற்றிருப்பீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்படி வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி சார்ட் கேசிங்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நேற்று வந்த 3 டிஜிட் நம்பரில் 763ன்றது வந்திருக்கும். அதை நம்ம மஞ்சள் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 5017 இது ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய நம்பர்களாக இருக்குது. மறுபடியும் 7 வருமா அப்படின்ற சின்ன சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கலாம். நேற்று நம்ம அதே மாதிரி தான் சொல்லியிருந்தோம். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கன்ட்டு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் நமக்கு வந்திருந்தது. இன்றைக்கும் நமக்கு அதே மெத்தடில் தான் வருது. இந்த 4 எண்கள் தானான்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 எண்கள் மேலே எங்களுக்கு கொஞ்சம் அதிகமான நம்பிக்கை இருக்கிறதுனால இந்த எண்கள்லேருந்து பாக்ஸ் எண்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு வெற்றி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் பவர் எண்கள்லேயும் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 1ன்றதுக்கு 6ன்றதும் 7ன்றதுக்கு 2ன்றதும் நமக்கு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும். அதனால் முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக வர நம்பர்கள்னு பார்த்திங்கன்னா 7150 இதுலேருந்து வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. உங்களுக்கு அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 0ன்றது நமக்கு அடுத்த 2 இதில் வருது. அதாவது 900 வந்திருக்கு பாருங்கள். அதில் 0ன்றதும் கொஞ்சம் அதிகமாக வர்றதுனால 0ன்றதுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நாளைக்கு இன்றைக்கி எங்களை பொறுத்த மட்டும் ஆல் போர்டில் என்ன எண்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா 1, 6ன்றது தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு 1, 6 வருதான்றதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் 1, 6லேருந்து உங்களுடைய எண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கும் அதே மாதிரி நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்களை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதில் எது ஸ்ட்ராங்காக வரும்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய கெஸிங் பொறுத்த மட்டும் இன்றைக்கி 1 வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. 6ன்றது ஒரு 25%, 1ன்றது 75% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்பர்களாக இருக்குது. உங்களுடைய கெஸிங்கில் 1 வந்ததுன்னா 1ன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். 6 வந்ததுன்னா 6ன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏ போர்ட்லேயோ இல்லை பி போர்ட்லேயோ சி போர்ட்லேயோ 1 இல்லை 6 ட்ரை பண்ணி பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த மட்டும் இந்த 1 ஆகிறதோட எது மேட்ச் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது எங்களுக்கு மறுபடியும் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள்னு பார்த்தீங்கன்னா நேற்று கொடுத்துருந்த அதே நம்பரை தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு இது ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்களாக இருக்குது. 21, 26, 71, 76, 12, 62, 17, 67ன்றது இந்த எண்கள் தான் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்களாக இருக்குது. அதிகபட்ச வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய நம்பர்கள்னு பார்த்தீங்கன்னா 21, 71, 12, 17 இந்த எண்கள் ஏபிஎஸ்சிபிசியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான கேசிங். பாக்ஸ் எண்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போதும் இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய பாக்ஸ் எண்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலாம். மறுபடியும் 7, 6 இல்லை 6, 7 இதெல்லாம் வருமா அப்படின்றத யோசிக்காதீங்க. வர்றதுக்கான சான்சஸும் இருக்குன்றதுனால தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த எண்களில் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா இதுலேருந்து தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய நம்பர்களில் இந்த எண்கள் தான் எங்களுக்கு மறுபடியும் காட்டுது. இதே மாதிரி பேட்டர்னில் நமக்கு ஏற்கனவே அதிகமான தடவை வந்திருக்கிறதுனால இந்த எண்கள்லேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாக்ஸ் நம்பர்ஸில் உங்களுக்கு 1ன்றது வந்ததுன்னா 1லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 6ன்றது வந்ததுன்னா 6லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இந்த எண்கள்லேருந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு ஸ்ட்ராங்காக 3 டிஜிட் நம்பரில் வரக்கூடிய நம்பர்களில் 0, 5ன்றதை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா சார்ட் கேசிங்கில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். எங்களுடைய கேசிங் பார்த்தீங்கன்னா 201, 751, 607,
652 இந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இந்த எண்கள் வருதான்றதை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அப்படி வர்ற பட்சத்தில் இந்த எண்கள்லேருந்து முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலாம். நாங்கள் அதிகமாக நம்பக்கூடிய நம்பர்கள்னு பார்த்தீங்கன்னா 102, 157ன்றது தான். இந்த எண்கள்லேருந்து பாக்ஸ் எண்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச மட்டும் இந்த 2 எண்களும் பாக்ஸ் நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதுலேருந்து டேரெக்டாக ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் அதாவது 2, 7 சீபோர்டில் வரும் அப்படின்றத நாங்கள் சொல்ல இந்த 7, 1, 5ன்றதும் அதே மாதிரி 1, 0, 2 இதுலேருந்து இந்த 3 நம்பர்லேருந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்றைக்கும் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நம்ம எல்லாருமே நல்ல ஒரு வெற்றி பெறுவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறோம். வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.